யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் செல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமதியில் 994வது ஒரு நபிமொழி உண்டு. அந்த நபிமொழி ஏற்கத்தக்கதல்ல, அது பலகீனமான செய்தி. அதேபோல் பாருங்கள், ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பகல் நேரத்தில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயம் கபரு வேதனை இல்லாமல் அவர் மறுமை நாளை அல்லாஹுவை சந்திப்பார் என்கிற செய்தி அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே உண்டு. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. அதே போல யார் ஒருவர் மக்கா மதீனாவில் மரணிக்கிறாரோ அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கியாம நாளில் உங்களுக்கு பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்தில் உயரந்தஸ்தை வாங்கி தருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்திகள் உண்டு. அதுவும் ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸில் மரணிக்கிறாரோ அவர் வானத்தில் மரணித்தவரை போராவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இட்டுக்கட்டுப்பட்டு சொல்லப்பட்ட செய்திகள் உண்டு. அதுவும் நம்பத்தகுந்த செய்தி அல்ல என்பதை உங்களுடைய கவனத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள